பழிப்பந்து உருவாக்கப்பட்ட பொருள் தன்னை உருவாக்கியவரிடம் ஏன் என்னை இவ்வாறு செய்தாய் என்று கேட்குமோ? ரோமர் 9:20. சோதனை வருவது பாவம் அல்ல, அதில் விழுவதுதான் பாவம். விழுந்தவுடன் பிறர் மீது குற்றம் சாட்டி ஏதாவது ஒன்றின் மீது பழி சுமத்துவது இயல்பு. ஆதாமுக்கும் கிறிஸ்துவுக்கும் வந்த சோதனைகளை அவர்கள் எவ்விதம் சந்தித்தனர் என ஆராய்வது நடைமுறையில் பல படிப்பினைகளை நமக்கு தரும். கடவுள் மீது பழி. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கடவுள் ஆவிக்குரிய அளவிற்கும் மேலாக தனிப்பட்ட வெளிப்படையான நண்பராகவும் ஆலோசகராகவும் போஷகராகவும் இருந்தார். அவர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை அவர்கள் கேட்க முடிந்தது. அவர் அவர்களோடு முகமுகமாய் பேசினார். தேவனை இவ்வளவு அருகில் வெளிப்படையாக பெற்றிருந்தும் அவர்கள் தோல்வி அடைந்தனர். மாறாக பிசாசு புறப்பட்டு சென்ற பின்னரே இயேசுவுக்கு பணி செய்ய தூதர் வந்தனர். மத்தேயு 4:11. அந்த வேளையில் மட்டும் தேவன் எனக்கு உதவி அனுப்பியிருந்தால் என்று ஒருபோதும் சொல்ல வேண்டாம். தேவன் என்னை கைவிட்டு விட்டார் என்ற வார்த்தையே கூடாது. நாம் உணர்கிறோமோ இல்லையோ, அவர் இம்மானுவேலர் ஆகியார் எப்பொழுதும் நம்மோடுதான் இருக்கிறார். கிருபாசனம் ராப்பகலாய் திறந்துதான் இருக்கிறது. நமது வாழ்வின் மிகச்சிறிய காரியம் என்பதால் அதில் அக்கறை காட்ட முடியாத அளவு தேவனுக்கு வேலையில்லை. ஆதலால் நாம் ஏற்ற வேளையில் சகாயம் செய்யும் கிருபையை அடைய தைரியமாய் கிருபாசனத்திடம் செல்வோம். நாம் சோதிக்கப்படுகையில் அவர் சும்மா நின்று பார்த்து கொண்டு இருப்பவர் அல்ல, பரிதபித்து பாதுகாக்கும் பாவமில்லா ஆசாரியர் அவர். சுபாவத்தின் மீது பழி. பாவமறியா நிலையில் இருக்கும் போதே ஸ்டேட் ஆஃப் இன்னோசன்ஸ் ஆதாமும் ஏவாளும் தவறினர். ஆதியாகமம் 2:25. இயேசு இவ்வுலகிற்கு வருகையில் நன்மை தீமை பற்றிய அறிவு அவருக்கு இருந்தது. அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தார். எபிரேயர் 1:9. நம்மை போன்ற சுபாவம் அல்லது தன்மை நேச்சர் அவருக்கு இருந்தது. ஆனாலும் அவர் பூரண வெற்றியாளராயிருந்தார். அது என் சுபாவம், நான் அதை எப்படி மாற்ற முடியும்? பாவத்தில் விழுவதற்கு இது ஒரு பொதுவான சாக்குப்போக்கு. இங்கு இவ்வுலகில்தானே வெற்றியாய் வாழ தேவன் நமக்கு போதுமான வாக்குகளையும் வல்லமையையும் கொடுத்துள்ளார். யானையை வாக்கு பண்ணி பூனையை கூட தர முடியாத இக்கால அரசியல்வாதிகள் போன்றவரல்ல நமது தேவன். அவர்களுக்கு வசனிப்பு உண்டு, வசதி கிடையாது. இறைவனோ சொல்வதை செய்ய அனைத்துக்கும் சொந்தக்காரர். நமது சுபாவத்தை மாற்ற இவ்வளவு வாக்குகளையும் வல்லமையையும் அவர் தரும்போது நமக்கு சாக்கு சொல்ல இடம் ஏது? நான் பாவம் செய்தேன், உம்மை மறுதலித்தேன், உம்மை தூரமாய் விலகிச் சென்றேன், என்னை மன்னியும் இயேசுவே.